ஓம் நம சிவாய மக்களே. நாம் என்ன அன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு தவம் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது, என்னோடய உடல் சூழ்நிலை தவமே செய்ய முடியலை அப்படின்றவங்களுக்காக பிரம்ம தியானம் அப்படின்னு சொல்லி சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட செய்யக்கூடிய ஒரு தியான முறையை தான் அறிமுகப்படுத்த போகிறோம். இதை குரு முறையில் அந்த காலத்தில் இருந்தவங்க அவங்கவுங்களோட சீடர்களுக்கு முதல் தியானமாக கொடுத்தாங்க. இதுக்கு வந்து பிரம்ம தியானம்னு பேர். இப்போ நீங்கள் பிரம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய வழிமுறைகளை சொல்கிறேன், கேளுங்க. அதுக்கு ஆசனத்தில் உட்காரணுமா அப்படின்னு கேட்டால் ஆசனம் தேவையில்லை. எந்த ஆசனத்துலேயும் நீங்கள் உட்கார வேணாம். உங்களுக்கு எப்படி உட்காந்துருக்கீங்களோ அப்படி உட்காந்தா போதும். ஆனால் பூமியை தொட்டே ஆகணும், அதான் விதி. என்ன செய்யணும்? பூமியை தொட்டே ஆகணும். அப்போ பூமியை தொட்டே ஆகணும் அப்படின்னா, அப்போ நம்ம கை வந்து முத்திரையெல்லாம் பிடிக்க தேவையில்லையா அப்படின்னா, எந்த முத்திரையும் தேவையில்லை, எந்த ஆசனமும் தேவையில்லை. நீ எப்படி வேணாலும் உட்காந்துக்க. உன்னோட கை இப்படி இருக்குல்ல, இதை கொண்டு போய் அப்படியே பூமியில் அழுத்திடணும். இருங்க, உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். இந்த மாதிரி பூமியில் அழுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட தலையை நல்லா நிமிர்ந்து, எப்படி நிமிர்றேன்றதை பாருங்கள். நல்லா அப்படி கண்ணை மூடி தலையை நிமிர்ந்து அப்படியே கண்ணை மூடி உங்கள் கையை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் கையில் பூமியிலேருந்து வரக்கூடிய அந்த அதிர்வலைகளானது உங்கள் கை வழியாக அப்படியே அந்த அதிர்வை ஏறி 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 உடம்பு பூரா சீராக பரவும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடி எதுவாக இருந்தாலும் சரி, ஏன்னா அதிகப்படியான ஃபேக்ட் கூட இருந்துட்டு போகுது, ஏன்னா உன் உடம்புல கழிவுன்னு என்ன இருந்தாலும் சரி, அந்த கழிவுகள் எல்லாமே அகற்றுவதற்கு இது ஒரு எளிமையான தியான முறை. இது வந்து பிரம்ம தியானம். ஏன்னா தொடக்க நிலையில் செய்யக்கூடியவங்களுக்கு இதுதான் தொடக்க நிலை தியானம். முதல்ல உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். உணர்வை நீ சரியாக பிடிச்சிருந்தா மட்டும்தான் தியானம் செய்ய முடியும். அதுக்காக வேண்டி இந்த தியான முறையை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் தொடக்க நிலை தியானமாக இதை செய்யுங்க. எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, என்னால் குனிஞ்சு நிமிர்ந்து செய்ய முடியாது, எனக்கு வயிறு அதிகமாக இருக்குது அப்படின்னா, உங்களோட கையை கவனிச்சுக்கிட்டு உங்கள் வயிறை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். அந்த அதிர்வலைகள் உங்களோட வயிறு பகுதிக்கு போய் அங்கே இருக்கக்கூடியவற்றை சரி செஞ்சு உங்களோட உடல் நலத்தையே சரி செய்யும். எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்ணை மூடி இந்த கையை நல்லா அந்த அதிர்வலைகளை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மூட்டில் உள்ள வலிகளை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அது தன்னைத்தானே சரியாகிக்கிறோம். உங்கள் உடம்புல எங்கெங்கே உடல் வலி இருக்குது, எனக்கு தேவையில்லாமல் காற்று பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளையும் இது சரி செய்யும். இந்த தியானம் வந்து என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தியானம். மக்கள் எல்லோரும் பயனடையணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த பிரம்ம தியானத்தை நான் சொல்லியிருக்கேன். இதை நான் சமணம் போட்டு உட்காந்துருக்கேன், என்னால் முடியுது, அதனால் உட்காந்துருக்கேன். முடியாதவங்க நீங்கள் எந்த நிலையில் உட்காந்துருந்தாலும் 2 கையை பூமியில் வச்சா போதும், வச்சு கவனித்தா போதும். ஏன்னா இந்த தியானத்தை செய்யுங்க, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தன்னால் சரியாகும். எப்படி சரியாகுன்றதே சொல்கிறேன். நாம் எவ்வளோ காலம் தவம் பண்ணோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பூமி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தவம் செஞ்சிகிட்ருக்கு. அதோட வைப்ரேஷனை நம்ம உடம்புல பாய்ச்சிக்கக்கூடிய ஒரு எளிய முறை தான் இந்த பிரம்ம தியானம். இந்த முறையை நீங்கள் கையாண்டீங்கன்னு சொன்னால் அதிவிரைவில் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எனக்கு இதில் பணப்பிரச்சனை இருக்குது, தொழிலில் சரியாக வரல அப்படின்னில கிரக அமைப்புகளை கூட மாற்றக்கூடிய சக்தி மண்ணுக்கு உண்டு. மண்ணை நோக்கி செய்யக்கூடிய அந்த தியானம் வந்து பிரம்ம தியானம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்னோடய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, யாரும் என்னுடைய சொல் கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் இந்த தியான முறையை கையாளுங்க. உங்களுக்கு எல்லாமே எளிதில் வெற்றி கிடைக்கும். எனக்கு மாந்திரிகத்தில் பிரச்சனை இருக்குது, எப்படி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த தியானத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு எல்லாமே தன்னால் சரியாகும். இன்னும் மேலும் தியான முறையில் உயர்ந்து போகணுன்னு நினச்சா என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் நான் அதுக்குன்னு தனிப்பட்ட பக்கத்தை தயார் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஃபேஸ்புக்கில் இணைஞ்சு அந்த பகுதிக்கு போய் இணைஞ்சு
நீங்கள் மேலும் மேலும் தியானத்தை கற்றுக்குங்க. உங்களுக்கு அந்த சந்தா பக்கம் இணைப்பு இதில் கீழே லிங்கில் வேணால் நான் தர்றேன். ஓம் நம சிவாய. என எல்லா வளமும் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ வாழ்த்துக்கள். இது குரு பரம்பரையில் வழி வழியாக வந்த ஒரு தியானம். அதனால் இதை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க, இதை பற்றி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இது ஒரு புதிய தியான முறையாக தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். சரியா? ஓம் நம சிவாய.